எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலாக்கில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வரகரிசி வெண்பொங்கல் தேங்காய் சட்னி தாங்க இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வரகரிசியில் இரும்பு சத்து, வைட்டமின், பாஸ்பரஸ், கால்சியம் சத்து, சுண்ணாம்பு சத்து இருக்கிறனால நம்ம வரகரிசி அதிகமாக நம்ம பயன்படுத்தினோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கூட பயன்படுத்துங்க. இப்போ 1 டம்ளர் வரகரிசி, 1/2 டம்ளர் கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு 2யுமே நல்லா சுத்தமாக கழுவிக்கிறலாங்க. சீரான ரத்த ஓட்டமும் இதய ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா ஒரு 4, 5 தடவை நல்லா கழுவிக்கிறலாம். வரகரிசியில் கொஞ்சம் அந்த அழுக்கு தன்மை மாதிரி இருக்கும். பாலிஷ் போட்ட அரிசி வாங்காமல் நம்ம நேரடியாக பார்த்திங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் பார்த்திங்கன்னா பாலிஷ் போட்ட அரிசி தான் கிடைக்கிது. நம்ம அது இந்த தானிய வகை கடைகள்லாம் வாங்கினீங்கன்னா நம்ம நேரடியாக அந்த மிஷினில் அரைச்சதை அப்படியே கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறலாங்க. நம்ம 1.5 டம்ளர் கணக்கு சேர்த்துருக்கோம். 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு பொங்கல் கொஞ்சம் நெல்லுன்னு கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கணும்னா இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கங்க. குக்கரில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி இஞ்சி துருவி வச்சதை சேர்த்து லேசாக சூடாகவும் நம்ம அரிசி பருப்பு எல்லாமேவும் கழுவி தண்ணி அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறலாம். சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கொல கொலன்னு வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நெல்லுன்னு இருக்கும் பொங்கல். கொஞ்சம் கொதி வரவும் நம்ம மூடி வச்சிடலாங்க. சீரான ரத்த ஓட்டம், இதய ஆரோக்கியத்துக்கு சிறந்த தானியம்னு சொல்கிறாங்க வரகரிசி. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வரகரிசி சாப்பிட்டு சிறுதானிய அரிசி சாப்பிட்டு தாங்க உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமேவும். இப்போ சட்னி அரைக்க போகிறோம். தேங்காய், முந்திரி பருப்பு 2, 3, பொட்டுக்கடலை, பச்சை கருவேப்பிலை, 1 பல் பூண்டு, பச்சை மிளகா. இது கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாங்க. சாம்பார் வைக்கல, சட்னி மட்டும் வச்சு அப்படியே சாப்பிட போகிறோம். உப்பு தேவையான அளவு போட்டு அப்படியே லேசாக துருவின மாதிரி அரைச்சிட்டு தண்ணியை ஊற்றிக்கிற வேண்டியதான். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் ஊற்றி சட்னி தாளித்து வச்சுக்கிறலாங்க. பாருங்கள், சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அங்கே வெண்பொங்கலும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. அதுவுமே விசில் அடங்கிருச்சு, விசில் வந்துருச்சு. இப்போ சட்னியை தாளிச்சிட்டு வெண்பொங்கலை தாளிச்சிக்கிறலாம். எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு சட்னி தாளித்து வச்சிடலாங்க. இந்த சட்னிக்கு வெண்பொங்கலுக்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சட்னி, தேங்காய் சட்னி. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம பொங்கலை தாளிச்சிக்கிறலாம். வரகரிசி வெண்பொங்கல் நல்லா அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணி ஊற்றுனது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா ஊற்றிக்கங்க. எங்களுக்கு இது போதும். நல்லா சூடாக சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ பெருங்காயத்தூள், சீரகம், மிளகு எல்லாமே தட்டி நுணுக்கி வச்சுருக்குங்க. இப்போ நெய் தேவையான அளவு ஊற்றி முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நெய்யில் இந்த சீரகம், மிளகு 1, 2 தட்டி வச்சது, பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து நல்லா அப்படியேவும் கரு விடாமல் அப்படியே லேசாக சூடு வரவும் அப்படியேவும் அந்த பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா அருமையாக அட்டகாசமான நெய் வரகரிசி வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெண்பொங்கலுக்கும் சட்னிக்கும் அட்டகாசமாக இருந்துச்சு. சாம்பார் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். நான் சாம்பார் வைக்கலை, ஒரு நேரம் போதும் அப்படின்னு. வாங்க சாப்பிட்லாம். அந்த கரண்டிலையுமே போட்டு எடுத்தாச்சு. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.